உலக அரங்கில் தமிழ் மொழிக்கு கிடைத்த கௌரவம், மோடி செய்த பிரமிக்க வைக்கும் செயல். உண்மை செய்தி வெளியானது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் உர்சுலா வோன் டெர் லியோன் டெல்லியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். அப்பொழுது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இந்த ஆண்டுக்குள் இறுதி செய்வது குறித்து இரு தலைவர்களும் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பிறகு நிருபர்களை இருவரும் சந்தித்தனர். அப்போது உர்சுலா பேசியதாவது: ஐரோப்பிய ஒன்றியத்தின் நம்பகமான நட்பு நாடு இந்தியா. ஏற்கனவே இருதரப்பு வர்த்தகம் அபரிமிதமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் இருதரப்பு இடையே தடையற்ற வர்த்தகம் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை வியக்க வைக்கின்றது. வர்த்தகம், தொழில்நுட்பம், விண்வெளி, செயற்கை நுண்ணறிவு, தீவிரவாத தடுப்பு, சைபர் பாதுகாப்பு, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஒன்றிணைந்து செயல்படும். நான் கடந்த ஆண்டு டிசம்பரில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவராக மீண்டும் பதவியேற்றேன். எனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கிறேன். இந்தியாவின் விருந்தோம்பல் என்னை நெகிழ வைத்திருக்கிறது. இது சாதாரண தினம் கிடையாது. வரலாற்று சிறப்புமிக்க நாள். தற்போது விண்ணில் ஒரே நேர்கோட்டில் 7 கோள்கள் அணிவகுத்து இருக்கிறது. இதேபோன்று பூமியில் இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து இருக்கிறது. அதன் பின் பேசிய மோடி, இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் இணைந்து பசுமை ஹைட்ரஜன் மன்றம், காற்றாலை எரிசக்தி வர்த்தக அமைப்பை உருவாக்க இருக்கிறது. இந்தியா முதல் மத்திய கிழக்கு முதல் ஐரோப்பா பொருளாதார வழித்தட திட்டத்தை செயல்படுத்த தீவிரம் காட்டப்பட்டு வருகிறது. இந்த வழித்தடம் சர்வதேச பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக அமையும். இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையே சுமார் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நெருங்கிய நட்புறவு தொடர்ந்து வருகிறது. செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பம், முதலீடு, வர்த்தகம், புதுமை கண்டுபிடிப்புகள், பசுமை எரிசக்தி, திறன்சார் மேம்பாடு, வாகன போக்குவரத்து, 6G, சைபர் பாதுகாப்பு, கடல்சார் பாதுகாப்பு, தீவிரவாத தடுப்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பும் இணைந்து செயல்படும் என்று கூறினார். இப்படி இருக்க பிரதமர் நரேந்திர மோடி உர்சுலா வோன் டெர் லியோனுக்கு கொடுத்த விருந்து உபசரிப்பு குறித்தான ஆச்சரிய தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது. அதாவது, அந்த விருந்தில் பாரதியார் எழுதிய தமிழ் பாட்டான தீராத விளையாட்டு பாடல் 6 நிமிடத்திற்கு இசைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கொண்டு பிரதமர் தமிழுக்கும் தமிழகத்திற்கும் எதிராக இருக்கிறார் என்ற பொய் பிரச்சாரத்தை ஒருபுறம் மோடி, பாஜக எதிர்ப்பாளர்கள் பரப்பினாலும், பிரதமர் மோடி இதுவரை எந்த இந்திய பிரதமர்களும் கொடுக்காத அந்தஸ்தை தமிழ் மொழிக்கு கொடுத்து வருகிறார் என்ற உண்மை செய்தி பொய் பரப்புரைகளை தோல்வியுறச் செய்து வருகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.